ஸ்ரீ குருப்யோ நமஹ. நம்ம எல்லாருக்கும் சித்தவృத்தி நிரோதம், ஆத்மபலம், காரிய சித்தி இதை அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்தியை நமஸ்காரம் பண்ணிட்டு சுந்தரகாண்டத்தில் இருக்கக்கூடிய 42வது சர்க்கத்துலேருந்து ஒரு 2 ஸ்லோகத்தை நம்ம ஞாபகப்படுத்தின்ட்டு இதை தொடரலாம். ஜயத்யதிபலோ ராமः லக்ஷ்மணश्च மகாபலः ராஜா ஜயதி சுக்ரீவः ராகவேனாபிபாலிதः தாசோஹம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்யாக்லிஷ்டகர்மணः ஹனுமான் சத்ருசைன்யானாம் நிஹந்தா மாருதாத்மஜः அப்படின்னு சொல்லிட்டு லங்கையில் ராவணன் அனுப்பின அத்தனை சைன்யங்களையும் வதம் பண்ணி இங்கே சீதைக்கு சந்தேசத்தை சொல்லி சீதைக்கிட்டேருந்து ராமன்கிட்ட வந்து சீதையோடைய நிலைமை எல்லாத்தையும் சொல்லி ராமனுடைய கவலை அத்தனையும் போக்கியிருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேயர் நம்மளையும் இந்த பதஞ்சலி யோக சாஸ்திரங்கிறது என்னன்னு தெரிஞ்சுட்டு நம்மளை சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் பண்ண வைப்பார். அடுத்தது 11 சூத்திரங்கள்லேயும் மனசு சித்தவృத்தி நிரோதம் அப்படிங்கிறது தான் யோகம்னு சொல்லிவிட்டு அந்த மனசில் உண்டாகக்கூடிய 5 அலைகளை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ அந்த 5 அலைகளையும் எப்படி கட்டுப்படுத்துறதுங்கிறதுக்கு 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி பேச போகிறார். அதில் அபியாச வைராக்கியாபியாம் தன்னிரோதா அப்படின்னு சொல்லிட்டு 12வது சூத்திரத்தில் சொல்கிற முதல் இது வந்து அபியாசம், 2வது வைராக்கியம். இது 2த்தை வச்சுட்டு தான் நம்ம அந்த மனசனுடைய விருத்தி, அதாவது அலைகள் அத்தனையுமே கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, இப்போ நான் அபியாசம்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு தான் ரொம்ப முழு இன்வால்மெண்ட்டோடு பண்ணக்கூடியது தான் அபியாசம் அப்படின்னு சொல்லிட்டு தத்ர ஸ்திதௌ யத்னஹ அபியாசா. தத்ர ஸ்திதௌ யத்னஹ அபியாசன்னு சொன்னாக்கா நல்ல ஸ்டே ஆகிட்டு பண்ணக்கூடிய பிரயத்னம், முயற்சி தான் அபியாசம்னு சொல்கிறார். இதோடு மட்டும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்னும் அடுத்த ஃபார்முலாலையும் அந்த அபியாசத்தை பற்றின முழு டவுட்டையும் கிளியர் பண்ண போகிறார். அதை நம்ம மெதுவாக பார்த்துட்டு வரலாம். இப்போ அடுத்தது கிருஷ்ணன் வந்து எதுக்கு என்ன ஐடியா சொல்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பகவத்கீதையில் அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்பான். 6வது அத்தியாயத்தில் சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண அப்படின்னு சொல்லிட்டு அது ஆரம்பிக்கும். கிருஷ்ணா, என்ன தான் நீ சொன்னாலும் என்ன தான் நீ உபதேசம் பண்ணினாலும் இந்த மனசுங்கிறது வந்து சஞ்சலமாக தான் இருந்துட்டுருக்கு. எனக்கு வந்து அது ஒரு இடத்துல நிறுத்தி வைக்க முடியும் அப்படின்னுலாம் எனக்கு தோணவே இல்லை கிருஷ்ணா. ஏன்னா அது வந்து வாயு எப்படி கப்பலை இழுத்துட்டு போகிறதோ நடுக்கடலில், அந்த மாதிரி தான் இழுத்துட்டு போகிற மாதிரி எனக்கு தோன்றுறது அப்படின்னு அர்ஜுனன் கேட்கும்போது கிருஷ்ணன், ஆமாம், நீ சொல்கிறதுல சந்தேகமே கிடையாது. அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சலம் அபியாசேன து கௌந்தேய வைராக்கியேன ச கிருஹ்யதே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனும் அதே தான் சொல்கிறார். நீ சொல்கிறது தப்பே கிடையாது அர்ஜுனா. மனசு வந்து துர்நிகிரகம் தான், அதை அவ்வளோ சீக்கிரத்தில் கட்டுப்படுத்தவே முடியாது. அது ரொம்ப அலப்பாயக்கூடியது தான். சலம், அதனுடைய நேச்சரே வந்து சலனப்படக்கூடியது தான். ஆனால் அபியாசேன, அபியாசங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு கௌந்தேய அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாதீங்க. ஏன்னு கேட்டாக்கா அந்த குந்தி அப்படிப்பட்டவ, அவ்வளோ ஸ்ரத்த, அவ்வளோ இன்வால்மெண்ட்டோட, அவ்வளோ அபியாசத்தோடு அப்படி சுஷ்ரூஷ பண்ணினதுனால தான் துர்வாச மகரிஷிக்கிட்டேருந்து அப்பேற்பட்ட ஒரு வரம் அவளுக்கு கிடச்சிது இல்லையா? இப்போ உங்கள் அம்மாவையே கூட நீ ஞாபகப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி கௌந்தேயன்னு கூப்பிடுற. வைராக்கியேனச்ச கிருஹ்யதே அப்படின்னு சொன்னாக்கா அந்த அபியாசத்தினாலையும் வைராக்கியத்தினாலையும் தான் இது சாத்தியமாகும். அபியாசம் சொன்னாக்கா முழு இன்வால்மெண்ட்டோடு பண்ணணும். அடுத்தது வைராக்கியம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த உலக விஷயங்கள் எதுலேயுமே ஒரு இன்வால்மெண்ட் இருக்கக்கூடாது, அதாவது அட்டாச்சு இருக்கக்கூடாது. இந்த உலக விஷயம் அத்தனையிலேருந்தையும் விலகி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் வைராக்கியம்னு சொல்லிட்டு. பட் இந்த வைராக்கியத்தினுடைய எக்ஸ்ப்ளனேஷன் மகரிஷி அவ்வளோ ரொம்ப இன்டெப்த்து கொடுக்க போகிறார். ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு அதை கேட்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஸோ வைராக்கியம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுட்டோம்னாலே போதும், அது தானாக மைண்டு வந்து ஆட்டோ டியூன் ஆகிடும் அதுக்கு. அதனால் நம்ம இன்னும் அழகாக பொறுமையாக எல்லாத்தையுமே கேட்டுருக்கலாம். அடுத்த இதில் பார்க்கலாம்.